ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு செல்வத்தை அள்ளி வழங்கக்கூடிய மாதமாக அமையப் போகிறது. ஏன்னா ரிஷபராசி தொட்டதெல்லாம் துலங்கும் மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையப் போகிறது. ரிஷபராசி இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் செய்த முயற்சிகளுக்கு இப்போ தான் பலனை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஆரம்பித்தாலும் இன்கேஸ் திருமணத்துக்காக நீங்கள் வரன் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு தந்தையின் உதவியுடன், தந்தையின் ஆசீர்வாதத்துடன், குருவின் ஆசீர்வாதத்துடன் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குருமார்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க, இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காக ஏதாவது முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வேலை வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாம். படிப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய, எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய நம்ம ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சுட்டு எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதுனா கண்டிப்பாக உணவு உட்கொள்ளணும். காலை உணவு மிஸ் பண்ணக்கூடாது. காலை உணவை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்காக ட்ரை பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ஒரு டிஃபால்ட்டாகவே பிளாக் ஏற்படும். ஸோ காலை உணவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றத இந்த பங்குனி மாதம் உணர்த்து இருக்குது. எனவே ரிஷபராசி அன்பர்கள் எந்த செயலை செய்யறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஃபுட்டு சாப்பிட்ருக்கணும். வீட்டில் சமைச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க. அவுட் சைட் ஃபுட்டை அறவே தவிர்ப்பது மிகவும் நல்லது.